அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கை அரசியல்வாதிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்திய தமிழ் மக்கள். புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். தேர்தலுக்கு பின்னரான காலம் குறித்து வெளியான அறிவிப்பு. ஹரணி அமரசூரியவின் சாதனையை முறியடித்த விஜித ஹேரத் பிரதமர் பதவி யாருக்கு? நாடாளுமன்றத்திற்கு தெரிவானோருக்கு விடுக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். பாடசாலையொன்றில் பாரிய தீ விபத்து. தொடர்ந்து விபத்தில் சிக்கிய குடும்பம், 2 பலி, பலர் படுகாயம். நாட்டில் இடியுடன் கூடிய மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. பொது தேர்தலுக்காக சென்ற மக்களுக்கு விசேட போக்குவரத்து சேவை. ஆரம்பமாகும் அனுரவின் ஆட்டம், கைது செய்யப்படுவார்களா டக்ளஸ் பிள்ளையான்? தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கில் வாழும் தமிழர்களின் நம்பிக்கையை தெற்கு அரசியல் கட்சியொன்று பெற்றுள்ளமை தொடர்பில் பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்தார். ஜனாதிபதி உள்ளிட்ட இந்த அரசாங்கம் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. அதனை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். காலியில் அமைந்துள்ள ஐக்கிய தேசிய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் ஒருபோதும் எமக்கு நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் போன விடயமொன்றை தற்போதைய ஜனாதிபதியும் அதிகாரத்துக்கு வந்துள்ள அரசாங்கமும் வெற்றி பெற்றுள்ளது. அது தொடர்பில் இலங்கையர்கள் என்ற வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதுவரை காலமும் வடக்கு அரசியல்வாதிகள் அமைச்சரவையில் அங்கம் வகித்துள்ளனர். எனினும் அவர்கள் தங்களின் கட்சிகளின் கீழ் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரே அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டனர். கடந்த அரசாங்கத்தில் டக்ளஸ் தேவானந்தா அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் செய்தாலும் தெற்கு அரசியல் கட்சியொன்றை பிரதிநிதித்துவப்படுத்தி அமைச்சரவையில் செயற்படவில்லை. இந்நிலையில் தெற்கு அரசியல் கட்சியொன்றை பிரதிநிதித்துவம் செய்து வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகள் பல்வேறு சக்திகளுடன் செயற்பட்டு வரும்போது தெற்கில் ஒரு அரசியல் கட்சி தொடர்பில் நம்பிக்கை வைத்து விசேட வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறது என வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். புதிய அரசாங்கத்தில் தமிழர்களும் அமைச்சரவையின் உறுப்பினர்களாக வருவார்கள். அதனை இலங்கையர்களாக பெற்றுக்கொண்ட வெற்றியாகவே நாங்கள் பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தலை வெற்றி கொண்டாலும் மக்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய பல சவால்கள் இருக்கின்றன. அதனை வெற்றி கொள்வதற்கு முடியாமல் போகும் என்றே நாங்கள் தொடர்ந்து தெரிவித்து வருகிறோம் என குறிப்பிட்டுள்ளார். நடந்து முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலினூடாக புதிதாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட செயலமர்வு ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் இந்த செயலமர்வு நடத்தப்படும். எதிர்வரும் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் இந்த செயலமர்வினை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த பணிகள் காரணமாக 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நாடாளுமன்ற ஊழியர்களின் விடுமுறைகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. மேலும் எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 10 மணிக்கு புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து 1 வாரத்திற்கு தேர்தலுக்கு பின்னரான காலம் நடைமுறையில் இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்திய போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதீப் போலீஸ் மா அதிபருமான நிகால் தல்துவ, தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் நாடு முழுவதும் போலீசார் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். தற்போது தேர்தலுக்கு பின்னரான காலம் ஆரம்பிப்பதுடன் 1 வார காலப்பகுதியில் பொது இடங்களில் எந்தவிதமான கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பேரணியை நடத்த முடியாது. எனவே இந்த காலகட்டத்தில் போலீசார் நாடு முழுவதும் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பிரத்யேகமாக அடையாளம் காணப்பட்ட போலீஸ் பிரிவுகளில் விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்னைய காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை மீறிய 581 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அமைச்சர் விஜித ஹேரத் கம்பஹா மாவட்டத்தில் 7,16,715 வாக்குகளை பெற்று புதிய சாதனையை படைத்துள்ளார்.
இது பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய கொழும்பில் பெற்ற 6,55,289 வாக்குகளை விட ஒரு நாடாளுமன்ற வேட்பாளரின் அதிகபட்ச வாக்குகளை முறியடித்துள்ளார். இவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய நாடாளுமன்றத்தில் பிரதமர் பதவி யாருக்கு கிடைக்கப் போவது என்பது தெரியவில்லை. இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு முக்கிய அறிவித்தல் ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதிவு செய்யும் நடவடிக்கை நாளை முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை முதல் இணையவழி முறைமை ஊடாக புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தம்மை பதிவு செய்து கொள்ளலாம் என நாடாளுமன்ற தொடர்பாடல் பிரிவு தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமக்கு தேவையான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக எதிர்வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் நாடாளுமன்றத்தில் 2 தகவல் சாளரங்களை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற மரபு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் தொடர்பில் 3 நாள் செயலமர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தளை உக்குவெல பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்தனர். இந்த தீ விபத்து நேற்றிரவு 10:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது விஞ்ஞான ஆய்வுக்கூடம் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் இணைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். தீ ஏற்பட்டமைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் மேலதிக விசாரணைகளை மாத்தளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறையில் இருந்து காலி நோக்கி பயணித்த தொடருந்துடன் சிறிய ரக லோரியொன்று மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 உயிரிழந்துள்ளதுடன் 4 படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த விபத்தானது வெலிகம பொல்லத்த பகுதியில் நேற்று இரவு தொடர்ந்து கடவையில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் காயமடைந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஏனைய 4 மாத்தறை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பெண்ணொருவரின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து வருவதாக சமிஞ்சைகள் ஒளிரும் வேளையில் அருகில் இருந்தவர்கள் எச்சரித்ததையும் மீறி லொரி தொடர்ந்து கடவையினூடாக செல்ல முற்பட்ட போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் லொரியின் சாரதியான 34 வயதான திலீப பெரமுனக்கே மற்றும் அவரது தாத்தா PK சுகதாச என்பவருமே உயிரிழந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் உயிரிழந்த சாரதியின் 1 மற்றும் 7 வயதுடைய 2 பிள்ளைகள், அவரது மனைவி மற்றும் அவரது மனைவியின் தாயார் ஆகியோர் மாத்தறை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 34 வயதான மனைவியின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கு வளிமண்டலவிய நிலைமை மேலும் சாதகமாக இருப்பதால் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவிய திணைக்களத்தில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் அதிக மழை பெய்யக்கூடும். மேல் சபரகமுவ மற்றும் மத்திய தென் மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொது மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடைபெற்று முடிந்த பொது தேர்தலில் வாக்களிப்பதற்காக தூர பிரதேசத்துக்கு சென்று கொழும்பு திரும்பும் மக்களுக்காக விசேட பேருந்து சேவைகள் வழங்கப்படும் என இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக்க ஸ்வர்ணஹன்ச தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று முதல் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பமாகி நாளை மற்றும் நாளை மறுதினம் வரை இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்களின் வசதிக்காக தனியார் பேருந்துகள் இயக்குவதற்கு தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த 14ஆம் தேதி அன்று இடம்பெற்ற பொது தேர்தலை முன்னிட்டு மக்கள் வாக்களிப்பதற்காக குறிப்பிட்ட தேதிக்கு முன்னர் விசேட போக்குவரத்து சேவைகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சியின் கீழ் EPDPயின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவனேசதுரை சந்திரகாந்தன் ஆகியோர் கைது செய்யப்படுவார்கள் என அரசியல் ஆய்வாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகம் ஒன்று வழங்கிய நேர்காணலில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
இதுவரையில் டக்ளஸ் மீது குற்றச்சாட்டுகள் பெருமளவில் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் இனிவரும் காலங்களில் அவர் மேலிருந்த ஏராளமான குற்றச்சாட்டுகள் வெளிவரும். அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.